மற்ற கட்சிகளை மாதிரி தாவேக்காவும் ஜஸ்ட் அனதர் பார்ட்டி அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. இப்பயும் பாருங்க, என்ன நடந்தாலும் திமுகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவை நீங்க குறை சொல்றதுக்கு தான் மக்கள் உங்களை ஓட் போட்டாங்களா? தாவேக்காவும் ஊழல் கட்சி தான். தாவேக்கா ஒன்றும் பெரிய மாற்று சக்திலாம் கிடையாது. தாவேக்கா ஜஸ்ட் அனதர் பார்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்திலேயே தாவேக்கா ஒன்றும் மாற்று சக்திலாம் கிடையாதுன்றது அம்பலப்பட்டு போச்சு. என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்பயும் நடக்குது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏதோ தாவேக்காவால தான் அது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. நேற்று 5 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குழந்தைய கொண்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க, இப்போது ஜேசிடி பிரபாகரன் முன்னிலையில். இப்போ தொடர்ச்சியாக வேறு கட்சியிலிருந்து தாவேக்காவுக்கு மாறி ராஜினாமா பண்ணிட்டு வர்றதும், இப்போ தொடர்ச்சியான கட்சி தாவல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, தாவேக்கா ஒன்றும் பெரிய மாற்று கிடையாது. மற்ற கட்சிகளை மாதிரி தாவேக்காவும் ஜஸ்ட் அனதர் பார்ட்டி அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அதிமுகவில் இருக்கவங்க வரிசையாக தாவேக்காவுக்கு போய் சேர்றாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தாவேக்கா எலெக்ஷன் முன்னாடி பேசின விஷயம் என்ன, நாங்கள் தூய சக்தி, நாங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், தூய ஆட்சி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அதே முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் கூடிய எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவேக்காவும் ஊழல் கட்சி தான். தாவேக்கா ஒன்றும் பெரிய மாற்று சக்திலாம் கிடையாது. தாவேக்கா ஜஸ்ட் அனதர் பார்ட்டின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்திலேயே தாவேக்கா ஒன்றும் மாற்று சக்திலாம் கிடையாதுன்றது அம்பலப்பட்டு போச்சு. இந்த தீர்ப்பே ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு. தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க. இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்ற போது அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னா மற்றவங்களோட சப்போர்ட் தேவை. யாரு கூட வேணாலும் நாங்கள் போவோம், என்ன வேணாலும் செய்வோன்ற இடத்துக்கு அவங்க இறங்கி போறாங்க. ஸோ இந்த சூழல் என்ன பண்ணுது, தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ணுது, நிறைய தவறுகள் பண்ண தூண்டுது. இப்பயும் பார்த்தோம்னா, இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியே வந்திருக்காரு. விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவுக்கு போவாங்கிற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க, தாவேக்காவுக்கு போவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நமக்கு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஆனா விஜயபாஸ்கர் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதுல தாவேக்காவுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதிமுக ரெண்டா பிளவுபடுது. அப்புறம் ஒரு தரப்பினர் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு சாதகமா ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல. எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. கடைசியில நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப குறிப்பா சி.வி. சண்முகம் அவர்கள் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு அதிமுக சைடும் போக முடியல, தாவேக்காலையும் கதவுகள் திறக்கப்படுற மாதிரி தெரியல. இப்ப நடுவுல உட்காந்துட்டு அவரு ஏடிஎம்கேவை முடிச்சுட்டு இருக்காரு. விஜயபாஸ்கர் அவர்கள் பொறுத்தளவுல பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்றது பார்ப்போம். ஆனா இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக செய்யக்கூடிய அந்த மோசமான கேவலமான அரசியல் இருக்குல்ல, அதை தாவேக்காவால இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றத காட்டுது. இந்த கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான இடத்துக்கு திராவிட கட்சிகள் சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. ஒரு நாள்ல சேரல. ஆனா தாவேக்கா 2 வருஷத்துல இவங்களை விட மோசமான அரசியல் பண்றாங்க. அவங்க பண்ணக்கூடிய கேவலமான அரசியலை உள்வாங்கி அதை விட பெட்டரா பண்றாங்க. ஸோ அதனால அந்த வகையில சந்தோஷம், ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, குறிப்பா குழந்தைங்களுக்கு. 24 மணி நேரத்துல 12 பாலியல் வழக்குகள், அதுல 7 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் போட்டாங்க, ஆனாலுமே அந்த குற்றங்கள் குறையிற மாதிரி தெரியல. அதான் இப்போ என்னன்னா, இவங்க ரீல்ஸ்ல ஆக்டிவா இருக்காங்க, பேசுறது நிறைய பேசுறாங்க. ஆனா செயல்பாடுகள்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க தான் சொல்றீங்க இது பெரிய இஷ்யூன்னு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமா இருக்குன்றது உங்களோட ஆர்கியூமெண்டா இருக்கு. அதை முன் வச்சுதான் மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. அதிகாரத்துக்கு வந்தாச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சூழல் இப்ப மோசமாகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நியாயமா அதுக்கு பொறுப்பே இருக்கணும். இந்த மாதிரி நாங்க இப்பதான் பவருக்கு வந்திருக்கோம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் பண்றோம், சீக்கிரமா ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், இப்போதைக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க சரி பண்ணிடுவோம், இப்படி ஏதாவது ஒன்று பேசணும்ல. ஆனா நீங்க பண்றது என்னன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி நான் டச் பண்ணவே மாட்டேன், நான் பாட்டுக்கு சைலண்டா இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. அப்போ உங்களோட முயற்சி என்னவா இருக்குன்னா, உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, இதை அப்படியே மறைச்சிடணும். அதை பத்தி நீங்க பேசுனீங்கனாலே அதை பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க இல்லையா?
ஸோ நான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டேன். நான் ஏதோ பிரச்சனைகளே இல்லாத மாதிரி நான் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டோம், அந்த விஷயங்கள் பத்தி பேசவும் மாட்டோம். இப்பயும் பாருங்க, என்ன நடந்தாலும் திமுகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவை நீங்க குறை சொல்றது தான் மக்கள் உங்களை ஓட் போட்டாங்களா? உங்களுக்கு மக்கள் ஓட் போட்டதுக்கான காரணம் என்ன? வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். இவங்க ஆனா செய்யற விஷயம் என்ன? திமுக தான் காரணம், ஏன் மின்வெட்டு இருக்கு, திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஸோ அதனால இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சரியா காரியங்களை பண்ண முடியல. பழைய ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இவங்க சொல்யூஷன் சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்கல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற அந்த புது டாஸ்க் போர்ஸை உருவாக்கி இருக்காங்க. அதுவுமே பார்த்தா எஃபெக்டிவான ஒரு விஷயமா தெரியல. 2500 பேரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலா ரெக்ரூட் பண்ணல, ஏற்கனவே இருந்தவங்களை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மொத்தமே 2500 பேர் தான். ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு அப்ப 10 போலீஸ்காரங்க தான், 10-11 போலீஸ்காரங்க தான். அது எப்படி போதுமானதா இருக்கும்? ஒரு 10 பேரால எப்படி பெண்களுக்கான அந்த சேஃப்டியை சரி செய்ய முடியும்? அது போக நீங்க புதுசா சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குன்னு புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றீங்களே தவிர நீங்க புதுசா எதுவுமே பண்ணல. பழைய கவர்மெண்ட்லாம் உருவாக்குன அதே இன்ஃப்ராவை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணி ஆனா புதுசா ஒரு லோகோ, இந்த விஷயங்கள்லாம் பண்ணி யூனிஃபார்ம்லாம் கிரியேட் பண்ணி ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவை செட் பண்றீங்க. அதை தாண்டி எதுவும் பெருசா பண்ணல. நீ ஃபியூச்சர்ல இன்னும் 2500 பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றீங்க. அது எப்ப நடக்கும் தான் நமக்கு தெரியல. சோ அதனால இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு, பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறீங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் நீங்க வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப தட்டையான தீர்வுகளா தான் இருக்கு. நல்ல ஆழமான விஷயத்தை புரிஞ்சு எஃபெக்டிவான தீர்வை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ காலையில கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ போய் அந்த பெற்றோர்களை மிரட்டியிருக்காரு. இது மாதிரி தளபதி ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுது, நீங்க இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா அப்பாவை போய் மிரட்டிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான செயல்கள் எப்படி? இதுவும் ஏற்கனவே நடந்தது தானே, திமுகல இருந்துச்சு, நீங்க அதே தான் இப்பயும் கண்டினியூ பண்றீங்கன்ற மாதிரி. எனக்கு தெரியல, நான் அந்த விஷயத்தை நான் இன்னும் கேள்விப்படல. அப்படி நடந்திருக்குமே ஆனால் அது தவறு தான். ரெண்டாவது, இப்ப என்ன பொறுத்தளவுல இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்பயும் நடக்குது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏதோ தாவேக்காவால தான் அது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை டீல் பண்ணதை விட நீங்க கரெக்டா டீல் பண்ணுவது. சோ இப்ப நீங்க புது கவர்மெண்ட், இப்பதான் நீங்க பவருக்கே வந்திருக்கீங்க, நீங்க இப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும். இப்ப பிரச்சனைகள் வருதுன்னா உங்களால பிரச்சனைகள் வரல, ஆனா வர பிரச்சனைகளை நீங்க கரெக்டா டீல் பண்ணணும். ஏன்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த இஷ்யூஸை நீங்க கரெக்டா டீல் பண்ணணும். அது சரியா பண்றீங்களான்னா இல்ல. முதல்ல நீங்க அதுக்கு அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதே அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல வேற நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு ட்ரக் கல்ச்சர் இருக்கு. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா பான் அடிக்ஷன் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய, இந்த மோசமான கண்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு சைடில் அது, இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ட்ரக்ஸு, கஞ்சா, அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கே ஸ்கூல்லலாம் கிடைக்குதுன்றாங்க. இப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? தவறுகள் பண்ணுறதுக்கான தைரியமும் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அப்போ ஒன்று, நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். ரெண்டாவது, ட்ரக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அக்சஸை கம்மி பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழல் கொண்டு வரலாம். அதை நீங்கள் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு கஷ்டமான வேலை. சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். நீங்கள் டஃப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த சக்தியெலாம் தாவேக்காவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வர பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் தாவேக்காவால் வருதுங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல தாவேக்காரங்க இன்வால்வ்டு. ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம், 2 தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு அவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்து ஏதோ கொடுத்து அவங்கள அபியூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெண் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எம்எல்ஏவையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க, அவரு பிரஷர் பண்ணார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது போக வேற சில தாவேக்கா நிர்வாகிகளும் நிறைய பிரச்சனைகள்ல பார்த்தோம்னா இன்வால்வ் ஆகிறத பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டா சேலம்ல 50க்கும் மேற்பட்ட வீடியோஸை ஒருத்தர் எடுத்து வச்சு அவர் பெண்கள் எல்லாம் மிரட்டி இருக்காரு. அவரு தாவேக்காவை சேர்ந்தவர்னு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்கோர்ஸ் தாவேக்காரங்க அதை நிராகரிச்சிருக்காங்க. பட் அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப சிபிஐ கூட பார்த்தோம்னா சிபிசிஐடி விசாரணை வேணும்னு கேட்கறாங்க. அவர் எந்த கட்சி அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும், வேற மற்ற ஆட்கள் இன்வால்வ்டா, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்ன்றது அவங்க கூட இருக்கக்கூடிய சிபிஐயுமே சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கறது வேற, பிரச்சனையே நிறைய நேரங்கள் உங்களாலதான். அப்புறம் நீங்க எங்க சொல்யூஷன் கொடுக்கறது? உங்க கட்சியவே உங்களால சரியா வைக்க முடியலையே. உங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரியான தவறுகள் பண்ணும்போது அதையே சரி பண்ண முடியல. இப்ப நீங்க எப்படி சொல்யூஷன் கொடுப்பீங்க? இப்போ எதுக்கு எடுத்தாலுமே 6 மாசம் கேள்வி கேட்காதீங்க, 6 மாசம் விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எல்லா பிரச்சனைக்குமே 6 மாசம் அப்படின்றத எப்படி பாக்குறது? அதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.
நடந்திருக்கு. நேத்து வந்து 5 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குழந்தைய கொன்றிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். 6 மாசம் நம்ம டிவிகேவுக்கு டைம் கொடுக்கணும். இது பண்ண முடியுமா? நம்ம இப்படி பண்ணா நம்ம மனுஷனா இருக்க முடியுமா? ஸோ ஊர்ல நிறைய பிரச்சனை நடக்கும்போது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது, மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம அதை பேசிதான் ஆகணும். வேற என்ன நம்ம பண்ண முடியும்? இப்ப தாவேகாக்காரங்களுக்கு விஜய் அவர்கள் மேல பெரிய பாசம் இருக்கலாம், விஜய் அவர்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம பேசிதான் ஆகணும். இப்ப நம்ம யூடியூப் சேனல் வைக்கிறோம், நம்ம மீடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வேலை என்ன? சொசைட்டில பிரச்சனை வந்து அதை பேசிதான் ஆகணும். இப்ப இந்த சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய கொலைகள் நடக்குது, வன்முறை சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இதெல்லாம் பேசாம விஜய் அவர்களுக்கு 6 மாசம் டைம் கொடுப்போம், நம்ம இப்ப ஆபீஸ்லாம் மூடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடலாமா? அப்படி இருக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன், எதிர்கட்சிகளுமே இதை பத்தி பேசணும். 6 மாசம் டைம் கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எதுக்கு இந்த 6 மாசம்லாம் டைம் கொடுக்கணும்? இது யாரு போட்ட சட்டம்? அது 6 மாசம் வந்தா டைம் கொடுக்கணும். இப்படி இவங்களே ஒரு நரேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப தாவேகாரங்க இதை நல்லா பண்றாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, டாஸ்மாக் பத்தி பேசும்போது திமுக ஆட்சி இருக்கும்போது அரசியல்வாதிகள் 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா, இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது எல்லாமே திமுகவுக்கு தான் போகுதுன்னு பேசினாங்க. தாவேகா பவருக்கு வந்த உடனே புதுசா ஒரு ஆங்கிள் கொண்டு வராங்க. இந்த 10 ரூபா பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ரெண்ட்டை பே பண்றாங்க, இபி பில் பே பண்றாங்க. இதெல்லாம் முன்னாடி தெரியாதா? திமுக ஆட்சி இருக்கும் போது அப்படிலாம் பேசல. ஆனா நீங்க வந்த நரேஷன் மாறுது. திமுக இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செஞ்சாரு, திமுக ஊழல் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப தாவேகா வந்த உடனே பார்த்தோம்னா அதை வந்து தொழிலாளர்களோட கனெக்ட் பண்றீங்க. தொழிலாளர்களுக்கு இதுல இருந்து சம்பளம் போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இங்கேயும் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி புது புது நரேஷனை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பவருக்கு வந்தோடனையும் ஏதோ 6 மாசம் வெயிட் பண்றதா நியாயமான ஒரு விஷயம் மாதிரி, 6 மாசத்துக்கு முன்னாடியே தாவேக்கா விமர்சிச்சு அது ஏதோ பெரிய அநியாயம் மாதிரி. இந்த ரூலை யாரு கொண்டு வந்தா? எனக்கு அதான் புரியல. கேட்டா ஏதோ அந்த காலத்துல அண்ணா சிஎம் ஆனப்ப சொன்னாங்க. அது ரைட். இப்ப 6 மாசம் எதுக்கு வெயிட் பண்ணலாம்னா, சில முக்கியமான ஸ்கீம்ஸை நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க. அதை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு டைம் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு 2500 ரூபாய் தரோம்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடனே நீங்க பண்ண முடியாது. அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தெல்லாம் நீங்க தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அறிவிக்கிறதுக்கு டைம் உங்களுக்கு ஆகலாம். அதுக்கு 6 மாசம் வெயிட் பண்றோம். 6 மாசம் கழிச்சு நாங்க மெதுவாக கேட்க ஆரம்பிப்போம். 6 சிலிண்டர் தருவோம்னு சொல்லியிருக்கீங்க. அது கொடுக்கறது கஷ்டம். இன்ஃபேக்ட் நீங்க 2500 ரூபாய் கொடுக்கவே முடியாது உங்களால. பட் இது எனிவே, அதெல்லாம் கேட்கறது இப்ப கேட்க மாட்டோம். அது ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்கலாம். ஏன்னா அது உடனே பண்ண முடியாது. அதெல்லாம் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் மொபிலைஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகும். எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப லானாட சிச்சுவேஷன் சரியில்லைன்னா கேட்டுதான் ஆகணும். கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, இல்ல தாவேக்காவுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் போறேன். அப்புறம் நாளைக்கு எனக்கு நடக்கலாம்ல, அது உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்ப அது நடக்காம இருக்கணும்னா இன்னைக்கே நம்ம அழுத்தம் போடணும். இன்னைக்கே நம்ம அழுத்தம் போட்டாதான் கவர்மெண்ட்டும் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்ப என்னன்னா, ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்குன்னு கிரிமினல்ஸ் எல்லாம் தெரியுது. வீக்கான கவர்மெண்ட் இருக்குன்றத கிரிமினல்ஸ் சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் தைரியம் கிடைக்கும். அப்ப இந்த சிஸ்டம்ல ஒரு ஓட்டர் இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணணும். நம்ம தான் இவங்க மேல அழுத்தம் போடணும். அப்பதான் அவங்க செய்வாங்க அதை கரெக்டா. இதை நம்ம பேசும்போது ஏன் தாவேக்கா மேல இவ்வளவு அழுத்தம் போடுறீங்க, அப்புறம் நம்மள திமுகவோட கனெக்ட் பண்றது, நம்ம திமுக இதை விட கடுமையா விமர்சிச்சிருக்கோம். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. ஒரு நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி.